கோயில்களுக்கு வந்து விளக்கு பூஜை மாதந்தோறும் நடக்கக்கூடிய விளக்கு பூஜை, அப்புறமா கொடை டைமில் நடக்கக்கூடிய விளக்கு பூஜைக்கெல்லாம் நம்ம போகிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து கோவில் கொடைக்கு நாள் வந்து விளக்கு பூஜை நடக்கும். அந்த ஒரு நாள் விளக்கு பூஜையை அட்டன் பண்ணி லாஸ்ட் வரை இருந்தாலே இந்த ப்ரைஸ் கொடுக்காங்க. அதேமாதிரி இது வந்து எங்கள் அம்மா ஊரில் தான் இன்னொரு கோவிலில் காலசாமின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலில் வச்சு கொடுத்துருக்காங்க. கள்ளவிரன்மலை ஈயன்மலையில் உள்ளது. அங்கே வந்து இவ்வளோ பெரிய தாம்பூலத்தட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து போனால் எங்கள் ஊரில் வந்து இதை விட பெரிய பாத்திரம், மூடி போட்ட பாத்திரம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஊரில் இருக்கோமோ, நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க ஊராக இருக்கட்டும், நம்ம அம்மா ஊராக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் கோவிலில் வந்து விளக்கு பூஜை நடக்குது, மாதந்தோறும் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே போய் அட்டன் பண்ணிடுறோம். போகிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. கோவில் கொடைக்கு ஒரு விளக்கு பூஜைக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அட்டன் பண்ணால். அதுக்கப்புறம் மாதந்தோறும் போனாலும் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.